ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கீ ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து நாகர்கோவில் சைடு, கேரளா சைடு அந்த மாதிரி இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரைஸ். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு சைடாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு கீ ரைஸ் பண்ணும்போது ஒரு திக்கான ஒரு சிக்கன் கிரேவி இல்லைனா ஒரு திக்கான ஒரு மட்டன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேன் ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். நெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நெய் ஹீட் ஆனதும் 10 போல் முந்திரி எடுத்து அதில் நல்லா வறுத்துக்கலாம். கலர் ரொம்ப டார்க் ப்ரௌன் கலரில் மாற வேண்டாம், அதனால் லோ ஹீட்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உலர்ந்த திராட்சை எடுத்து அதையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா புஷ்ஷுன்னு பலூன் மாதிரி வீங்கி வந்ததுக்கப்புறம் அதை ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா புஷ்ஷுன்னு வந்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாமா? உங்களுக்கு நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஆனால் இந்த நெய்யே போதுமான அளவு தான். ஒரு ஆனியன் எடுத்து நல்லா ஸ்லைஸ்டாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப ஓவராக குக் ஆகிடக்கூடாது. அதனால் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. நல்லா அழகான முறையில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே இந்த கேஷ்யூ, இந்த திராட்சை, இந்த ஆனியன் இது எல்லாமே ஃபைனல் டச்சுக்கு தான் இந்த கீ ரைஸ்க்கு தேவைப்படும். அதே பேனில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம். ஆனால் இது லைட்டாக ஒரு கண்ணாடி மாதிரி மாறும்போதே இதில் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கண்ணாடி மாதிரி மாறிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூனில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து கீழே அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் தீயை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணி வந்து நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து 3 கப் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருந்தேன். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 20 நிமிஷம் போல் நம்ம அரிசியை ஊற வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி போதும். இப்போ அந்த கீழெல்லாம் அடி பிடிச்சிருக்கோம்ல, இஞ்சி வெள்ளைப்பூடு லைட்டாக பிடிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் 1 ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு அது நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசியை வந்து போடக்கூடாது. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசியை வந்து போடணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டான ஒரு பதமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். வெந்து வரும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும்.
ஒரு 20 நிமிஷம் போல் வெந்து வந்ததுக்கப்புறம் லிட்டை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து பாருங்கள். ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளறி விட்டு பார்க்கும்போது நல்லா ஒன்று ஒன்றா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான டாப்பிங்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க, மேல் டாக்கில் ஊற்றி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம்ல ஆனியன், அதையும் எடுத்து இதில் டாப்பிங்ஸ் மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா இந்த ஸ்மெல்லு, இதோட டேஸ்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட நம்ம அதே மாதிரி வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சைப்பழம் இது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியே இதையும் போட்டுருங்க. இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள எல்லா குட்டி குழந்தைங்களுக்காக எக்ஸ்ட்ரா கேஷ்யூஸே நம்ம போடலாம். இப்போ இந்த டாப்பிங்ஸோட எல்லா ஸ்மெல்லும் இந்த கீ ரைஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகும்போது இதோடைய டேஸ்ட் இன்னும் ஹைஃபை ஆகும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லையும் நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் உங்களை பார்க்குற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் நர்கீஸ். தேங்க்யூ.